இன்னைக்கு நீங்க 2 பேரும் வந்து கூப்பிட்டது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சக்தி, நீ தப்பா எடுத்துக்க கூடாது. என்னன்னு? சதாபிஷேகத்துக்கு நீ வர்றதுக்கு அப்பாவை ஒத்துக்க வைக்கிறதே எங்களுக்கு பெரும்பாடா போச்சு. மலர் வந்தா ஒத்துக்க மாட்டாரு. நீயும் பிள்ளைங்களும் மட்டும் வாங்க, மலர் வேண்டாம். என்னன்னு பேசுற நீ? நீ வா, நீ வரக்கூடாதுன்னு சொன்னா நீ கேட்பியா? உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, மலர் என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்களுக்கு அம்மா. இத்தனை வருஷம் எங்களை அங்கே வரக்கூடாதுன்னு தண்டிச்சது போதாதா? இனிமேலும் அப்படியே இருந்தா எப்படி? மலருக்கு என்ன நம்மளை விட்டு ஆட்கள் இல்லையா? சொந்தம் இல்லையா? அவளும் பெரிய எடுத்து புள்ளதான். என்னை கட்டின நாள்ல இருந்து நான் தான் உலகம்னு இருக்கா. டக்குன்னு அவ வேண்டான்னு சொன்னா எப்படிண்ணே? இப்போ மலரை வேண்டான்னு சொன்னா நானும் வேண்டான்னு தானே அர்த்தம். கேட்டுக்கோங்க, நான் வேண்டான்னு சொன்னா மண்டே ஆட்டிட்டு தனியா போய் சாப்பிட்டுட்டு வந்துருவீங்கல்ல? எனக்காக மலர் நிறைய அவமானப்பட்டுச்சு. இனிமேல் அப்படி பண்ணா நல்லா மனுஷனே இல்லை. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன், என் கூட என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் வருவாங்க. அவ வர்றதுனால என்ன குறையுதுன்னு நான் பார்க்குறேன். நான் ஒன்றும் திட்டுத்தனமா குடும்பம் நடத்தலையே, கல்யாணம் பண்ணி தானே குடும்பம் நடத்துறேன். அதுக்கான அங்கீகாரத்தை நான் அவளுக்கு கொடுத்தாகணும்ல. அதுக்குள்ள சக்தி, அண்ணே, இந்த சதாபிஷேகம் ஜாம் ஜாம் நடக்கும். நான் என் குடும்பத்தோடு அங்கே இருப்பேன். அவர் என்ன பண்ணாரு பார்ப்போம். ம், ம், என்னம்மா இவ்வளோ கொண்டு வந்து வச்சிருக்க? இதெல்லாம் யார் சாப்பிடுறது? அதானே, சும்மா சாப்பிடுங்க. யாரு அந்த அம்மாவா சமைச்சது? நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலே லீவ் போடுறாளாச்சே. நான் தாண்டா சமைச்சேன். நீயா? ஏன் திடீர்னு? எல்லாம் ஒரு சந்தோஷம்தான். ம். நம்ம வீட்டில் சந்தோஷமா அப்படி என்ன நடந்துச்சு? உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டாரா? 60 வயசுல ஞானம் வந்துருச்சா? ஐயோ, ஐயோ, இந்த குடும்பம் வேறயா? ஏண்டா, அவர் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கட்டுமே. மாமாவை கல்யாண கோலத்துல நினைச்சாலே காமெடியா இருக்குப்பா. ஏய், 2 பேரும் சேர்ந்து அவரை ஓட்டாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம், நான் கண்டுபிடிச்சிட்டேன். காலையில பெரியப்பா பெரியம்மா வந்துட்டு போனது தானே? ஓஹோ, அதானா? காலையிலேயே கிச்சன்ல பார்த்தேன், சிரிச்சிட்டே இருந்தாங்க.